வெல்கம் டு நேஷனல் டாக். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எதிர்பார்த்த தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரப்போகுது. இதில் மற்ற தேர்தல் இல்லாமல் இந்த தேர்தலில் எல்லாரும் ஒரு ஆர்வம் காட்டியிருக்காங்க. நானும் கூட தான். ஸோ இந்த தேர்தலில் யார் எந்தெந்த கட்சிகள் எப்படி ஜெயிக்க போகுது, எதில் எவ்வளோ சீட்டுகள் வாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிருஷ்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு தமிழ்நாடு எலெக்ஷன் பற்றி. அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனி வந்து டிஎம்கே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து ஏடிஎம்கே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, மை ஆக்சஸ் இந்தியா வந்து இந்த டைம் ஒரு புதுவிதமாக டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும், ஒரு 120 சீட் பக்கம் மேக்ஸிமம் வரும் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு குழப்பமான ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி எக்ஸிட் போல் வந்து கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. 14 எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒரு டிவி கேக் கொடுத்துருக்கு. இப்போ ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கே ஆக்சிஸ் மை இந்தியா டிவி கேக் கொடுத்தனால தான் எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. இப்போ நம்ம அதை பத்தி ஆரம்பிப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா இது வந்து நிறைய இது கரெக்டாக கணிச்சிருக்கு, நிறைய இது தப்பாகவும் கணிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2024 எலெக்ஷன்ல வந்து பிஜேபிக்கு 381 சீட் கொடுத்துருந்தது. அது அந்த வாட்டி சிங்கிள் மெஜாரிட்டியே வாங்கல, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க அதை தப்பாக சொல்லிட்டு அவர் வந்து பிரதீப் குப்தா வந்து அந்த இந்தியா டுடே கான்ஃப்ளிக்ட்லேயே வந்து அழுதுகிட்டு இருந்தார். ஸோ தப்புகளும் தப்பாக கூட இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ வேவாக இருக்குமான்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்த்ததுனால டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 160 180 கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் டிஎம்கே அலைன்ஸோட சேர்த்தே ஒரு அதிகபட்சம் ஒரு 120 130 தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஎம்கே கொஞ்சம் பேடா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது உங்களுக்கு? கண்டிப்பாக இந்த வாட்டி மெஜாரிட்டி வாங்காது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்கு. ஸோ விஜய் மட்டும் இல்லைன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎம்கே அலையன்ஸ் வந்து இப்போ கூட ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே ஜெயிச்சா கூட அலையன்ஸோட தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர தனியார்லாம் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ கூட ஸ்லைட் எட்ஜ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் இருக்கு. ஓகே, இப்போ ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே பார்த்தா கூட அந்த எக்ஸிட் போல்ல ஏகப்பட்ட இதுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 20 30 மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வின் பண்ணுற சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஏடிஎம்கே வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாவுமே எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு கிரெடிபிளான சோர்ஸாக ஒரு 2 3 எடுத்துக்கலாம். நம்ம வந்து 2021 வந்து எல்லாருமே டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகம் இருந்துச்சு. 10 இயர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டு அது இது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்னு கவர்மெண்ட்டுக்கு எதிரான அலை வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து எல்லா எக்ஸிட் போலுமே டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியான இது மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தந்தி டிவி வந்து கரெக்டாக கணிச்சிருந்தாங்க. அப்புறம் டைம்ஸ் நோ கரெக்டாக கணிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்பிட் நியூஸ் அந்த இது கரெக்டாக கணிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து 2026 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இதுவுமே ஏடிஎம்கே அலையன்ஸ் மெஜாரிட்டி வாங்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தந்தி டிவி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே 110 109 அந்த மாதிரி யாருக்குமே மெஜாரிட்டி வாங்க வராத மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போலெல்லாம் நேஷனல் மீடியா நடத்துகிற எக்ஸிட் போலெலாம் போய் கருத்து கணிப்பு கேட்டு அதை அப்படியே சீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஓட் பர்சன்டேஜ் அதிகம், கேஸ்ட் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டு, ரிலீஜியன் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை நம்ம அப்படியே சீட்டாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு ஒத்து வராது. இப்போ நீங்கள் தந்தி டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் வைஸாக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிரெடிபிள் சோர்ஸாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் அந்த தந்தி டிவி இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸிட் போல வந்து ஓரளவு நம்ப முடியுமா? ஏன்னா ஒப்பீனியன் போலில் வந்து இதில் சில பார்ட்டியோட இது இருக்கலாம், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்கலாம். எக்ஸிட் போலில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ எக்ஸிட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சப்போஸ் டிஎம்கேக்கு வந்து ஃபுல்லாக மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் டிஎம்கே தோற்று போணுச்சுன்னா டிஎம்கே வந்து சொல்லலாம்ல, இந்த மாதிரி வந்து எக்ஸிட் போலில் ஃபுல்லாக எங்களை தான் கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருந்துருச்சு, அவங்க டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரலாம்ல. ஸோ எக்ஸிட் போல்ஸில் வந்து பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? எக்ஸிட் போலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், ஆனால் எலெக்ஷனில் இருக்க முடியாதுல்ல. அவங்க எலெக்ஷன் நடக்கல, போல்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ எக்ஸிட் போல் தவறாக போனது நிறையா உதாரணம் இருக்குது. இப்போ பீகாரில் கூட தப்பாக போச்சு, மகாராஷ்டிராவில் கூட தப்பாக போச்சு, எல்லா இடத்துலையும் தப்பாக போகுது. ஸோ எக்ஸிட் போலை நம்ம கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது. அது சும்மா ஒரு டைரக்ஷனை தான் காட்டுமே தவிர ஒரு வேவ் இருந்தால் அதை ப்ரிடிக்ட் பண்ணுவான்னு தெரில. இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஒரு வேவ் இருக்கான்னு தெரில.
இப்போ நம்ம அவரை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறோம். ஆனால் அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து எம்ஜிஆரே 30% தான் ஓட்டு வாங்கியிருந்தார். டிஎம்கே வந்து 24% வாங்கியிருந்தது. காங்கிரஸ் வந்து 20%, ஜனதா பார்ட்டி 60%. அப்போ வந்து 4-வே கான்டெஸ்ட் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து 3-வே கான்டெஸ்ட் தான். 3-வே கான்டெஸ்ட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயும் வந்து 30% அளவுக்கெல்லாம் ஓட்டு வாங்குவாருன்னு எனக்கு தோணலை. ஸோ இந்த வாட்டி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேக்கு தான் ஃபைட்டு. ஒருவேளை வேவ் நமக்கு தெரியாம யாருமே கணிக்கல விஜய் எல்லாம் வருவாருன்ட்டு. ஒரு 2 நேஷனல் மீடியா தான் ஹைப் ஏத்துறாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க நேஷனல் மீடியா வந்து களத்துக்கே போயிருப்பாங்களான்னு தெரியல. அந்த நம்ம ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஒப்பீனியன் எக்ஸிட் போல் இருக்குல்ல, அதுல வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றா இவங்க கேஸ்ட் வைஸா இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் விஜய்க்கு போட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுல வந்து பிராமின்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 9% இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பிராமின்ஸ் 3%, 4% தாண்டவே தாண்டாது. அங்கே வந்து 1 இயர் வந்து 9%ன்னு போட்டிருக்காங்க. அவங்க 14% மேலே இருப்பாங்க. முக்குளத்தோறும் 3% போட்டிருக்காங்க. அவங்க அதிகம் 8% இருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோவே தப்பு. சோசியல் டெமோக்ராட்டிக் ரேஷியோவே தப்பு. அவங்க அப்புறம் எப்படி கணிச்சிருப்பாங்கன்னு தெரில. ஆக்சிஸ் மை இந்தியா ஒப்பீனியன் போல். காமாக்கியா எக்ஸிட் போல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தோணுது. ஆமாம், காமாக்கியா எக்ஸிட் போல் வந்து இந்த வாட்டி ஹங் அசம்பிளிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அவங்க இந்த வாட்டி வந்து டிஎம்கேக்கு வந்து 78 to 95 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு வந்து 68லேருந்து 84 சீட்டு, டிவிகேக்கு வந்து 67லேருந்து 81 சீட்டு. ஸோ இந்த டைமில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. எந்த பார்ட்டிக்குமே சிங்கிளா மெஜாரிட்டி கிடையாது. எந்த பார்ட்டிக்குன்னு சொல்றதை விட எந்த அலையன்ஸுக்குமே. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் ஒட்டாவே சேர்த்து 78 to 95 தான். ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒட்டாவே சேர்த்து 68 to 84 தான். டிவிகே தனியா வந்து 67 to 81 சீட்டு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா நமக்கு மேஜிக்கல் நம்பர் வந்து ஆட்சி அமைக்கிறது 118 அந்த சீட் இருந்தால் தான் சிஎம் ஆக முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சூழலில் வந்து ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேரலாம். ஏன் கொள்கை எதிரி பிஜேபி இருக்காங்க டிவிகேக்கு, பிஜேபியை கழட்டி விட்டு கூட ஏடிஎம்கே வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஏடிஎம்கே எடப்பாடி வந்து சிஎம் ஆகலாம், இல்லை டிவிகே விஜய் வந்து சிஎம் ஆகலாம் இந்த சினாரியோவில். நீங்கள் காமாக்கியாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹங்கஸ் அசம்பிளி, ஒரு தொங்கு சட்டசபை கிரியேட் ஆகும்னு நினச்சிங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் நேரையாவாக சொன்னது என்னன்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர வாய்ப்புகள் இருக்குது. கடைசியில் பிஜேபியை கழட்டி விட்டு கூட டிவிகேவை சேர்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் வந்து ஏடிஎம்கே டிவிகேல யார் வந்து சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது? ஏன்னா பல வருஷமாக இருக்கிற எடப்பாடி ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்போதைக்கு வந்து இம்பேக்ட் பண்ண விஜய் வாய்ப்பு இருக்கா? யார் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியார் வந்து சும்மா டக்குன்னு தூக்கி சிஎம் பதவியை கொடுத்துட மாட்டார். அப்போ கஷ்டமான சூழ்நிலையே 4 வருஷம் அவரே தான் இருந்தாரே தவிர ஓபிஎஸ்சி கொடுக்கல. ஸோ அவர் எப்படியும் டெப்டி சிஎம் எடுத்துக்க விரும்ப மாட்டார். ஹங் அசம்பிளி ஆகி திருப்பி எலெக்ஷன் நடத்தினாலும் பரவாயில்லன்னு பார்ப்பாரே தவிர சிஎம் பதவி கொடுத்துட மாட்டார். அதே மாதிரி விஜயும் தனிச்சு நின்று 67 சீட் வாங்கிட்டா அவரும் ஒத்துக்க மாட்டார். ஸோ ஹைப்போத்தட்டிக்கலி அவர் வந்து பவன் கல்யாண் கிடையாது. பவன் கல்யாண் வந்து 5% ஓட்டு வாங்கி 21 சீட் தான் வச்சுருந்தார். அது வந்து ப்ரீ போல் அலையன்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து டெப்டி சிஎம் ஏற்றுக்கலாம். பட் விஜய் இந்த சினாரியோவில் ஏற்றுக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த காமாக்கியா போல்ஸ் போட்டது நடந்ததுன்னா திருப்பி எலெக்ஷன் வரதான் அதிக சான்ஸ் இருக்கே தவிர அப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தோணல. ஓகே, இப்போ சப்போஸ் ஹங்கஸ் அசம்பிளி வச்சு யாராலையும் இது பண்ண முடியல, அகெயின் ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா இதில் மோஸ்ட்லி யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அகெயின் அந்த எலெக்ஷன்ஸில்? இப்போது இந்த கருத்து கணிப்புப்படி விஜய் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இவ்வளோ சீட்டு வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக மதிப்பாங்க. இப்போ அவர் வந்து அவ்வளோவா ஷைன் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. இப்போவும் அந்த கருத்தில் தான் இருக்கேன். ஒரு 20% 10க்குள்ளே சீட் வாங்குவாருன்னு தான் தோணுது. பட் அவருக்கு இவ்வளோ பெரிய வேவ் அடித்து இவ்வளோ சீட்லாம் வாங்கிட்டாருன்னா அவர் தலைமையில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவருக்கு இன்னும் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னா திருப்பி எலெக்ஷன் நடந்தால் அவர் ஜெயிக்கவே அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஹங்கஸ் அசம்பிளி வருதுன்னே வச்சுப்போம். இதில் வந்து காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட சேர வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா டிஎம்கே கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் தி சீட் இருக்கனால அவங்க வந்து ஒரு 50 சீட் இருந்தால் காங்கிரஸ் மட்டும் வச்சு அந்த மேஜிக் நம்பரான 118 வராது அவங்களுக்கு டிவிகேக்கு. ஸோ திருப்பி ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி தான் வர முடியும் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும்.
பட் எண்ட் ஆஃப் த டே May 4th என்ன யார் யார் எந்தெந்த சீட் வாங்குறாங்கங்கிறத பொறுத்து தான் எப்படி போகுங்கிறத தெரியும். பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய கேம் இருக்குது. ஏன்னா எந்த கட்சி எங்கே போகும்னே தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஎம்கே அலையன்ஸ் 110 சீட் வாங்கிடுச்சுன்னு வைங்க, ஏடிஎம்கே அலையன்ஸ் 100 சீட் வாங்கிடுச்சுன்னு வைங்க. இந்த மாதிரி தான் வரும்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து யாருக்குமே 118ங்கிற இது இல்லை. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னாலும் இன்னும் 8 சீட்டுக்கு தேவை. ஸோ இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஎம்கே கட்சி இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 சீட் வச்சிருக்கு. அந்த 10ஐயும் டிஎம்கே கூட போயிட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் வாங்கலாம். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல இருக்க அலையன்ஸ் பார்ட்டி கூட டிஎம்கேக்கு போகலாம், டிஎம்கேல இருக்க தேமுதிக கூட ஏடிஎம்கேக்கு வரலாம். யார் எப்படி மாறுறாங்கங்கிறது தெரில. ஓகே. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ல நம்மளுக்கு ஒரு குத்து மதிப்பா என்ன ஒரு குழப்பமா தான் இருக்கு. பட் ஆனால் அதர் ஸ்டேட்ஸ்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு? யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இந்த டைம்? இந்த வாட்டி வந்து அங்கே பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்ன்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸிட் போல் சொல்லியிருக்கு. புதுச்சேரியில என்ன மாதிரி இருக்கு? என்ஆர் காங்கிரஸ் தான் திருப்பி வருங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. விஜய் வந்து அங்கே ஒரு மைனர் ஃபோர்ஸ் தான். ஒருவேளை தமிழ்நாட்டில் விஜய் அலைய அடித்தா அங்கேயும் அடிக்கலாமே, ஏன்னா ரெண்டுமே தமிழ் ஸ்டேட். ஸோ தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னா அங்கேயும் கண்டிப்பாக ஒரு 2-3 சீட் ஜெயிக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ அஸ்ஸாம் அண்ட் கேரளால என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு? யார் மெஜாரிட்டியா வர வாய்ப்புகள் இருக்கு? அதே ஆட்சி தொடங்குமா இல்ல ஆட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கு? அஸ்ஸாமில் வந்து பிஜேபி திருப்பி ஸ்வீப் அடிக்கும்னு சொல்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்வீப் அடிக்கலைன்னா கூட கண்டிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் காங்கிரஸ் திருப்பி வரும்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி கூட அதிகமாக அங்கே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ காங்கிரஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்காங்க. நாளைக்கு தான் தமிழ்நாடு எலெக்ஷனோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.